நாட்களில் இங்கு வருகை தந்த சிங்கள காடையர்களால் யார் வரலாறு காணாத காவல்துறையினர் இந்த இடத்தில் சுற்றுலா பயணம் போல் இங்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கின்றது. நாங்கள் சட்டவிரோதமாக அன்றாதபுரத்தில் ஒரு கோயிலை கட்டிவிட்டு ඒගොල්ලන්ට සියලුම අයිතිය තියෙනවා. ඉතින් ඔක්කොම තියෙනවා. නෑ ඒක தேசியவாத குழுக்கள் மிகவும் மோசமானவை. அவர்களுடைய இனவாதம் இந்த விடயத்திற்கு முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை தீர்வு வழங்க முடியவில்லை? தாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம் பார்த்தா தையிட்டியில் நிற்கிறோம். தையிட்டியில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இங்கே வந்து வழிபாட்டுக்கு தென்னிலங்கை நாங்கள் சிங்கள சகோதரர்கள் வருவதாக தகவல் கிடைக்கும். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த காணி உரிமையாளர்கள் அவைகளுக்கு தங்களோட எதிர்ப்பை தெரிவித்து அந்த தங்களுக்கு தங்களோட உணர்வை காட்டுவதற்காக இங்கே ஒரு கணவெடுப்பு போராட்டத்தை மேற்கொள்ளணும். அது சம்பந்தமாக காலையில் அமைப்பது காலையை முழுமையாக பாருங்க. ஆனால் இந்த இடத்துல இப்போ பார்த்தோம்னா அதிகப்படியான போலீஸ், அதாவது தண்ணி டேங்கிலோட கூட போலீஸார் வந்து இங்கே இன்றைக்கு பாதுகாப்பு நிற்கிறோம். அது சம்பந்தமாக காலையை முழுமையாக பாருங்க. இங்கே என்ன இருக்குது ලාචප්ස් 20 ලාචප්ස්ක ඉතමක් එතන ඔප්පුව ඇතුව තියෙනවා. ඒක දෙමළ இன்றைய ஆர்ப்பாட்டத்துக்காக நீர்த்தாகைகள் அடங்கிய தையிட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே யுத்தம் முடிந்து 15 வருடங்களின் பின்னரும் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு ஒட்டாக்கனியாகவே இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இந்த காணியில் இருந்து அந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த மக்கள் மீள் குடியேற்றம் ஏனைய பகுதிகளிலே நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்து பிரதேச செயலகத்தோடும் மாவட்ட செயலகத்தோடும் நெருக்கமாக அவர்கள் செயல்பட்டு மற்றும் இந்த பகுதியிலே நிலையோடு இருந்த இராணுவத்தினரோடும் தொடர்ச்சியாக இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையிலே
காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்த நிலையிலே இரகசியமாக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா என அறிவித்தல் வந்த பின்னர் தான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த காணிகள் விடுவிக்கப்பட போவதில்லை. இதற்குள் ஒரு பாரிய விகாரை தங்களுடைய காணிக்குள் ஒரு பாரிய விகாரை கட்டிவிட்டார்கள் என்று அந்த கணத்திலிருந்து இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் எங்களிடம் இந்த போராட்டத்தில் ஆதரவை கோரியிருந்தார்கள். என்று சொன்னால் சாதாரண மக்கள் போராடுகின்ற பொழுது மக்களை அச்சுறுத்தி போலீஸாரை இந்த பலாலி போலீஸாரை மக்களை அச்சுறுத்தி அந்த கோரிக்கைகளை கைவிட பண்ணி அச்சுறுத்தி இந்த உரிமைகளை இந்த விகாரைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் பலாலி போலீஸாரும் அரசு நிர்வாகமும் ஈடுபட்டிருந்த நிலையிலே அவர்கள் அரசியல் தரப்புகளை நாட வேண்டி வந்திருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த 2 வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே ஒரு அமைதியான முறையிலே நாங்கள் போராடி வருகின்றோம். இன்றும் எங்களுடைய கோரிக்கை இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேண்டும் என்பது. இன்றைய தினம் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தில் வளமை போன்று நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலையிலே பல நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், கலகமடக்கம் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நீர்த்தாரை பிரிவோம் செய்கின்ற அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. குண்டாந்தரிகளோடும் போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் என்பது ஒரு இனவாத அடிப்படையிலே தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒரு சட்டவிரோத கட்டடத்துக்குள் ஒரு பிக்கு இருக்கிறார். அந்த பிக்குவை பாதுகாப்பதற்காக அனுர அரசாங்கத்தினுடைய பெருந்தொகை பணத்தை செலவழித்து அனுர அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களில் இருந்தும் போலீசாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் தென்பகுதியில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக இவ்வளவு ஒடுக்குமுறைகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் இந்த போலீசாரையும் கொண்டு இந்த தடியடி குண்டாந்தடிகளையும் கொண்டு அச்சுறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு මෙතන අපි මේ කරන මේ උද්ඝෝෂණය නැත්නම් අරගලය සිංහල බෞද්ධ ජනතාවට එරෙහිව එකක් නෙමේ. අපි අදටත් කියන්නේ පොසොන් දවස දකුණේ ඉන්න සිංහල බෞද්ධ ජනතාව ඇවිල්ලා වැඳලා කරලා යන අතරතුර ඇවිල්ලා අපිත් එක්කත් සාකච්ඡා කරලා බලන්න මෙතන මේ මොනවද වෙලා තියෙන්නේ කියලා, ඉඩම් වල අයිති කාලඟ තියෙන්නේ කියලා. එතකොට දැන් අපි කියන්නේ මේ මෙතන හදලා තියෙන අර විහාර මේ හැඩයට හදලා තියෙන මේ නීති විරෝධී මේ ගොඩනැගිල්ල ඉවත් කර මේ ඉඩම තිබුණු විදියටම ඒ ජනතාවගේ ඉල්ලීම ඇවිල්ලා ඒ තිබුණු විදියට මේගොල්ලන්ගේ අතට ඒව පත් වෙන්න ඕනේ කියන එක. ඕගොල්ලෝ සාමාන්‍ය නීතිය දන්නවා. සාමාන්‍යයෙන් යම්කිසි ගොඩනැගිල්ලක් හදනවා නම් ඒවට අනුමැතිය අරගන්න තියෙනවා ආයතන කීපයක්ම. ඒ ආයතන වලින් අනුමැතිය අරගෙන තමයි මේව හදන්න ඕනේ. එතකොට දැන් මේක අධිආරක්ෂක කලාපයේ මමත් මේ බලිකාමම් උතුර මගේ ගම පන්නාලයි. මගේ තාත්තා ඉතින් මේවට රජයේ සේවකයෙක් හැටියට වැඩ කරලා තියෙනවා. ඉතින් අපි මේ හැදුනේ මේ පොළවේ. එතකොට දැන් මේ අධිආරක්ෂක කලාපයේ හැටියට අවුරුදු 35කට වැඩි මේ හමුදා යටතේ තිබිච්ච මේ අහිංසක මිනිසුන්ගේ ඉඩම් ටික ආපහු මිනිසුන්ට දෙනවයි කියලා පොරොන්දු වෙලා ඉතින් මේ ගොඩනැගිල්ල දැන් අර විහාරස්ථානයට වෙනම ඉඩමක් තියෙද්දි ඔප්පුවක් ඇතුව ඒගොල්ලෝ සතුව තියෙනවා. ඒක තියෙද්දි ඇවිල්ලා මේ මහජනයාගේ අක්කර 8කට වැඩිය 10කට වැඩි ප්‍රමාණය අත්පත් කරගෙන නීති විරෝධීව ඉඩම් අත්පත් කර ගැනීම පනත යටතේ හෝ තව ලංකාවේ පවතින නීති යටතේ නෙමෙයි ඕක මේ හදලා තියෙන්නේ. ඒ නිසා ඕක ඉවත් විය යුතුයි කියන මේ මහජනයාගේ ඉල්ලීම ඒ ඉඩමේ තමයි මුල්ගල තියලා ඒගොල්ලෝ පටන් අරන් තියෙන්නේ. කවුද හිටපු ආණ්ඩුකාරවරයයි දිසාපති. හරි. එතකොට අපි අහන්නේ දැන් මෙතන දැන් ওই අර ජනාධිපති ආපු වෙලාවේ වෙච්ච ඒ සාකච්ඡාවලදී එයා කියපු එක සම්පූර්ණම අසත්‍යයි. ආණ්ඩුකාරවරයා. අපි ඒක අභියෝගය එල්ල කරනවා. එයාත් මේ වලිගාමම් උතුරේ පුද්ගලෙක්. ඒ කියන්නේ පුරවැසියෙක්. හරි. ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போலீஸ் அதிகாரிகள் கடமைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. இன்றைய தினம் வலிமையான பௌர்ணமி நேரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸார் கடமைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு அதிகமான போலீஸார் அமர்த்தப்பட்டிருக்கீங்க.
இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே அதிகமான போலீஸார் கடமைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த லைனில் பாருங்கள், இதெல்லாம் இருந்தவங்க மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஸ்பெஷல் போலீஸ் வந்திருக்கணும். வரலாறு காணாத காவல்துறையினர் இந்த இடத்திலேயே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன தேவைக்கு என்றது மக்களாகிய நீங்களே புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை இது. என்னதற்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிறைய காவல்துறையினர் இந்த இடத்திலேயே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விட நீர்த்தாகைகள், அதாவது கலகம் அடக்கும் பிரிவினர் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் காண்டிவன் சொன்ன மாதிரி இந்த இடத்திலே தென்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். ராணுவத்தினரின் பங்களிப்போடு கட்டி குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த கடிதத்தை பாத்தீங்கன்னா இது அமரபுரம் இன்றைக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட சிங்கள மக்கள் வந்து இன்றைக்கு வழிபாட்டுக்கு இந்த இடத்தால் செல்வதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரைகளை தாண்டி நாங்கள் சட்டவிரோதமாக அன்றாதபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்று பொசன் தினத்திலே நான் கொழும்பிலிருந்து இங்கு வருகை தந்ததன் முக்கிய நோக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இன்று நிலைமை வித்தியாசமாக மாற்றமடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தை இனவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவதற்கான பல திட்டங்களை கொழும்பிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிங்கள ராவை என்ற ஒரு காடையர் அமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கொழும்பிலே குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கும் ஒரு காடையர் கூட்டம், குறிப்பாக மதுபாசன என்கின்ற ஒரு காடையன் உட்பட பலர் இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கான திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 1980ஆம் ஆண்டு கால பகுதிகளில் இங்கு வருகை தந்த சிங்கள காடையர்களால் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலே பல வீடுகள் எரிக்கப்பட்டது. வரலாறு என்ன சொல்கின்றது என்றால், சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவது பலமில்லாத அல்லது எமது மக்களை போலீஸ் தரப்பில் கூட கொண்டில்லாத ஒரு சமூகமாக எங்களுக்கு மிகவும் ஆபத்தானது. எனவே தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரலிலே இங்கு இவர்கள் வருவதன் நோக்கத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர் பௌத்த அமைப்பினுடைய தலைவர் மகேந்திர அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். 3000க்கு மேற்பட்ட விகாரைகள் பராமரிக்க ஆட்களின்றி தென்னிலங்கையில் இருக்கின்றது. எனவே இத்தனை விகாரைகளையும் தாண்டி இலங்கையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரைகளை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் ஆக்கிரமிப்பும் தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்துவதும், அதன் அடுத்தபடியாக சென்று இங்கு ஏதோ ஒரு வகையிலே இனங்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி இனத்துக்கிடையிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது சில வேளைகளில் வடக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் மிக தீர்க்கமாக இந்த இடத்திலே நின்று நாங்கள் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நான் உணர்கின்றேன். ஏனென்றால் இந்த இடம் இன்று தென்னிலங்கையில் மிகப்பெரிய பேசு பொருளாகி கொண்டிருக்கின்றது. அது வேறுபட்ட ஒரு மாறுபட்ட கருத்துடன் பலர் இதனை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சட்டவிரோதமான இடம். இந்த இடத்திற்கான முழு உரிமையும் தமிழ் மக்களிடம் இருக்கின்றது, ஆவணங்கள் இருக்கின்றது. ஆனால் அதனையும் தாண்டி இன்று இந்த இடத்தில் தான் நாங்கள் வந்து வழிபாடுகளை செய்வோம் என்ற ஒரு குழு சொல்கின்றதென்றால் அது உண்மையான வழிபாட்டுக்கு அல்ல என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உயர் பீடங்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தியும் கூட அவர்கள் ஒரு முனைப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நான் சிலரிடம் விசாரித்த பொழுது ஒரு சுற்றுலா பயணம் போல் இங்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கின்றது. இந்த இடத்தில் தாங்கள் சென்று நாங்கள் யார் என்று காட்டுவோம், எங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்ற சிந்தனைகள் தான் இருக்கின்றது.
இது நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தன்மை இருக்கின்றது. தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள், அனுரகுமார திசாநாயக்கையினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்கின்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். வடக்கில் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார்கள். ஒரு பொழுதும் வடக்கில் இனவாதிகள் இருக்க முடியாது. இங்கு நாங்கள் சட்டவிரோதமாக அன்றாதபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விகாரைக்கு யாரும் வராதீர்கள் என்று நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை. எங்களுடைய இடத்திலே ஆவணங்களுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கேட்டு இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இது ஒரு பொழுதும் இனவாதமாக இருக்காது, இனவாதமாகாது என்பதை நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் வெறுமனே கடந்து போக முடியாது. இதில் ஆர்வம் காட்டுகின்ற இந்த தென்னிலங்கை குழுக்கள், சிங்கள தேசியவாத குழுக்கள் மிகவும் மோசமானவை. அவர்களுடைய இனவாதம் அழியவில்லை, அவர்களுடைய இந்த கலவர போக்கு அழியவில்லை, தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை அழியவில்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உடனடியாக அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய அரசியல் சார்ந்து நன்கு அறிந்தவர்கள், அவர்களை யாழ் மண்ணுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும். முதலிலே அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் இங்கு வழிபடுவதல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு புரிய வைக்க விரும்புகின்றோம். இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஒவ்வொரு பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடாது என்று எத்தனை காலமாக இங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை ஜனாதிபதி மன்னிப்பில் பிழையாக விடுதலை செய்து விட்டார் என்று உடனடியாக அடுத்த நாளே அந்த அதிகாரியை தூக்கி வெளியில் போடக்கூடிய ஒரு அரசு என்று கௌரவமாக பேசிக் கொள்கின்றார்கள். இந்த விடயத்திற்கு முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை தீர்வு வழங்க முடியவில்லை, ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இங்கு இருக்கின்றார். அவரோடு இன்னும் 3 கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை, அது மட்டுமல்லாது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு, இங்கு நீங்கள் பார்க்கலாம், இன்று போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள். இவர்கள் யாரை காப்பாற்ற போகின்றார்கள் என்றால் தென்னிலங்கையில் வரக்கூடிய இனவாதிகள். அந்த இனவாதிகளை எங்கே யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திரட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட இல்லை. யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த இனவாதிகள் யார்? இவர்களது நோக்கம் என்ன? இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மெழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்கள ராவை என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் எதற்காக இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள், எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது, அரச ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. 1950ஆம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது. இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். தென்னிலங்கையில் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக, நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான விகாரைகள் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் தான் ஓங்கி இருப்பதனால் அவர்கள் இதை செய்ய முடியாமல் இருக்கின்றது. விகாரைகளை இடிப்பதொன்றும் புதுதல்ல, விகாரைகளை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள். நாங்கள் இடிக்கின்ற என்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று மரியாதையை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை, அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். මම සාර්ජන් මේ ප්‍රශ්න තියෙන එදා අයිතිකාරය අයිතිවා දාසිය කෙනෙක් ඉන්නවා. හරි. ඒ කෙනෙක් තමයි මම. සාර්ජන් මම. හරි. දැන් මේ ඉඩමට ඔයා නැවත පදිංචි මෙහෙට ආවේ කොයි අවුරුද්දේද? මම මේ 1990ක් මේ ඉඳලා අයින් වෙලා ගියානේ. විදේශ ගියා. ඊට පස්සේ 2015ක් 2018 තමයි මේ ආයි අවිල් එනකොට මේ ඉඩම හිටියේ කවුද? එනකොට හිටියේ ආමි. ඊට පස්සේ මේ අවට තියෙන ඉඩම් ඔක්කොම ආමියකේ තිබ්බද? ආමියක තිබුණා. ටිකක් රිලීස් කරලා ගියා. මේ සම්පූර්ණ මේ වැඩ කළා තියෙන ඉඩ ඒ කලින් ඉඳලා ඒ මොම තියෙනවා. හරි. මෙතන පන්සලක් තිබුණාද ඉස්සර? පන්සල නැහැ.
ඔයාලා පොඩි කාලේ පන්සලක් කාලයක් කියන්නේ 1050 ගානක් තිබුණා කියලා කිව්වා. හරියට දන්නේ නැහැ. ඒක ඒගොල්ලෝ ඔප්පු තියනවා 1050 ගාන ඉඳලා තියෙනවා. පන්සලක් තිබුණා කියලා. පන්සල තිබුණා කියලා කිව්වේ නැහැ. නයනාදී විහාර ඒ සම්බන්ධ එකිනෙකට තියෙනවා කියලා තමයි කියන්නේ. දැන් ඔයාගේ ඔප්පුවක් තියෙනවද මේ ඉඩමට? ඔප්පු තියෙනවා හිස්ටරි තෝම්බු කියලා තමිල් වලින් කියනවා ඒක හිස්ටරි. ඒක තියෙනවා. 1928 ඉඳලා තියෙනවා. දැන් 16 දෙනාටම ඔප්පු තියෙනවා.